நம்ம இன்னைக்கு சளி, இருமல், தொண்டை வலி, நெஞ்சு சளி, தலையில் நீர் கோர்த்திருத்தல் போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கஷாயம் எளிமையாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. கஷாயம் செய்கிறதுக்கு நான் ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன். அதை ஒரு உரலில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியையும் நாம் லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 7-8 போல் தூதுவளை இலை எடுத்திருக்கேன். உடல்லேருந்து சளியை வெளியேற்றுறதுக்கு இது ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கும். தூதுவளை கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 2 ஓம இலை எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி இலை. இது தலையில் நீர் கோர்த்தி இருக்கிறத குறைக்கிறதுக்கும் சளியை கரைச்சி வெளியில் அனுப்புறதுக்கும் ரொம்பவே உதவும். அப்புறமா கொஞ்சமாக துளசி இலை எடுத்திருக்கேன். இது சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சு நுரையீரலை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அப்புறமா 2 வெத்தலை எடுத்திருக்கேன். சளியை கரைக்கும் தன்மை வெத்தலைக்கு தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வெத்தலை எடுத்துக்கோங்க. நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சி வெளியில் அனுப்பும். சுவாச பாதையெல்லாம் சுத்தமாக்கும். கண்டிப்பாக வெத்தலை மெயினாக எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் ஃபுல்லாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு மூலிகையாக சேர்த்துக்கலாம். நான் தூதுவளையை ஃபஸ்ட்டு கையால் பிச்சு சேர்த்துருக்கேன். முள்ளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெத்தலை 2 வெத்தலையை சின்ன சின்னதாக நல்லா கைகளால் பிச்சோ இல்லை கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா துளசி அப்படி சேர்த்துக்கலாம். கற்பூரவள்ளி இலையையும் கையால் பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நாம் தட்டி வச்சுருக்கிற சீரகம், மிளகு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் அரைச்சி ஸ்லைஸ் போட்டு வச்சுருந்தேன். அதில் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் இது மஞ்சள் பொடியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வற்றி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா எல்லா மூலிகையில் உள்ள மருத்துவ குணங்களும் நமக்கு அந்த தண்ணியில் இறங்கி வரணும். அப்போ தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். மிளகு சளியை உருக்கி வெளியேற்றுறதுக்கும் இருமலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கஷாயம் நம்ம உடம்புல விரைவாக வேலை செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்ந்து நாம் கஷாயம் குடிக்கும்போது இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நெஞ்சில் கட்டியிருக்கிற சளியை வெளியேற்றுறதுக்கும் இருமல், மூக்கடைப்பு, தலையில் நீர் கோர்த்திருத்தல் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு இது பெஸ்ட்டு கஷாயமாக இருக்கும். மஞ்சள் சேர்க்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பாருங்கள், இது நல்லா கொதித்து இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்ல பலன் தரும். காலையில் குடிக்க டைம் இல்லைன்னா நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா 1 மணி நேரம் கேப் விட்டு குடிச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இதை குடிங்க. இனிப்புக்கு எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது. ஒருத்தர் இந்த 1 டம்ளர் குடிக்கலாம். இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.